ஒரு சூப்பர் பருப்புண்ட குழம்பு. அந்த பருப்புண்ட குழம்பு அப்படியே மிதங்கி அப்படியே மேலே நிற்கிறது. நிறைய இடத்துல பருப்புண்ட ஒன்று இடிச்சு டிராஃபிக்கில் போய் இடிச்சு சண்டை போட்டு உடஞ்சி போயிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்று அப்படியே மேலே அந்த பூ மலர்ந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊரில் கும்பகோணத்தில் இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போனால் பருப்பு உருண்டை குழம்பு. இந்த பருப்பு உருண்டை குழம்பு சொல்லும் போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பருப்பு உருண்டை குழம்பா, ஐயோ இன்றைக்கி ஒரு வெட்டலாம்டா அப்படி சொல்லி நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இந்த பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீட்டில் செய்யும் போது இது ஏகப்பட்ட வேலை இருக்குது, வேண்டாம் இதுக்கு போல் சிம்பிளாக ஒரு சாம்பார் வச்சலாம், ஒரு ரசம் வச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு புளிக்குழம்பு வச்சலாம் சொல்லிட்டு யோசிப்போம். ஆனால் இந்த பருப்பு உருண்டை குழம்பு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்குற மெத்தடு ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டருக்கு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு லக்ஷ்மி அம்மா கிட்ட போயிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கிடைச்சி போகிறோம். ஒரு மசாலா அரவை இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. மசாலா இல்லையா நல்லா இல்லாமல் இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க, சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். நல்லா சூடான சாதத்தை போட்டு இந்த பருப்பு உருண்டை குழம்பை போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். மங்களாம்பிகா ஹோட்டல் சொன்னால் யாருக்கும் தெரியாதவங்களை எல்லாரும் தேடி கண்டுபிடிச்சி இங்கே கோயிலுக்கு சாமி கும்பிட்டு நேராக இங்கே தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்னைக்கு பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். சரி, உங்களோட கை பக்குவத்தில் பண்ணுற இந்த பருப்பு உருண்டை குழம்பு என்ன ஸ்பெஷல், அதை எப்படி பண்ணுறீங்க? நாங்கள் மெயினாக அதில் போடுறது மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்க மாட்டோம் சார். ரெண்டாவது தக்காளியும் போட மாட்டோம். ஏன்னா இந்த புளி இருக்கிறதுனால தக்காளி நான் ஆட் பண்ணுறது இல்லை. அதில் சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் எந்த மசாலாவும் அதில் இருக்காது. பூண்டு, சோம்பு, ஜீரகம் எதுவுமே அதில் இருக்காது. இந்த உருண்டை குழம்பு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மனசுனா அந்த குழம்பு தூள் போடுவாங்க. ஆனால் நீங்கள் வெறும் தனி மிளகாய் வச்சுருக்கீங்க, என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம்? நான் இது பெருங்காய பொடி ஆட் பண்ணுறதுனால வெறும் தனி மிளகாய் தூள் சார். சரி, ஓகே. அது மட்டும்தான், வேறு அந்த வாசனை எதுவும் வேண்டிய. இந்த வாசனை இது நல்லா இருக்கும். போதும். மல்லித்தூள் போடுறது வேண்டிய இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் உருண்டை குழம்பு மல்லித்தூள் போடாமல் சாப்பிட போகிறேன் இன்னைக்கு. உங்கள் கை பக்குவத்தில் பாருங்க சார். சரி, ஓகே. அப்போ எனக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறீங்களா? சொல்லிடுறேன் சார். தேவையான பருப்பு உருண்டை குழம்பு தேவையான பொருள் காடிய கடலை எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், சின்ன வெங்காயம் 150 கிராம் நல்லா நைஸாக பொடியாக நறுக்கிக்கணும். அதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2 நம்பர், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், புளி எலுமிச்சம்பழ சைஸுக்கு, பெருங்காயம் 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டம்ளர்னா தோரம் பருப்பு 1/2 டம்ளர். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே பருப்பு ஊற வச்சுருக்கீங்க. இதில் என்னென்ன பருப்பு போட்டு ஊற வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஊற வச்சுருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். இதில் தோரம் பருப்பு 1/2 டம்ளர், ஓகே. கடலைப்பருப்பு 1 டம்ளர் போட்டு, ஓகே. ஏன்னா நீங்கள் உருண்டை உருட்டி போடும்போது வெறும் தோரம் போட்டு கரைஞ்சி போயிடும். ஆமாம், உடையும் சேராது. இது கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட கொடுத்தோம்னா நல்லா கெட்டியாக இருக்கும், குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். ஓகே. அதனால் கடலைப்பருப்பு கொஞ்சம் கூட போகும். ஓகே. அப்போ 2 மடங்கு கடலைப்பருப்புனா 1 மடங்கு தோரம் பருப்பு. ஓகே, ஃபைன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வீட்டில் பண்ணியிருப்பீங்க. இது பேசிக்காக தோரம் பருப்பு அரைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று சேராது. சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா நைஸாக அரைச்சா தான் சேருமே தவிர குறைன்னு போது சேராது. இது என்னோட சீனியர் எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம். அது இவங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஸோ அதுக்கு முன்னாடி குழம்பு தலைக்கு ஆரம்பிச்சிடலாம். சரி, ஆரம்பிச்சிடலாம். இந்தாங்க காடியா கடல் எண்ணெய் சார். இது இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடலை எண்ணெய் ஊற்றி பண்ணும்போது. சரி, இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஓகே, டேஸ்ட்டுக்காக தான் கடலை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, காடியா கடலை எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் கடுகு போடுறேன். கடுகு சூடான. ஓகே, டன். ஓகே, இதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் இந்தாங்க. சின்ன சின்ன குட்டி கிணறு வச்சுருக்கீங்க அழகா. ஆமாம் சார். அதாவது மங்களாம்பிகை ஹோட்டலுக்கு வந்த உடனே அந்த வெரைட்டி ரைஸ் தருவீங்கல்ல, அந்த மாதிரி கிணத்துலேயே வச்சுருக்கீங்க. உங்களுக்கு யார் குரு? எனக்கு ஹோட்டலில் நிறைய பேருக்கு நீங்கள் சமைச்சு நீங்கள் நிறைய பேர் தரீங்கல்ல, ஹோட்டலில் உங்களுக்கு யார் குரு? மாமியார் தான். சரி, ஓகே. வெந்தயம் சரி, ஓகே. வெந்தயம் போடுறோம். ஸோ அவங்க சொல்லிக் கொடுத்த பக்கம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இன்றைக்கி அதே மாதிரி விக்னேஷும் அதான் பண்ணுறாரு. அதே பண்ணுறாரு. வெரி குட். ஆனால் ஒரு தொழிலை ஒருத்தர் தெரிஞ்ச விஷயம் அதை அப்படியே 4 பேர் சேர்ந்து செஞ்சானா அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்து. வெங்காயம் போட்டுருமா? இந்தாங்க எல்லாத்தையும் போட்டுருவோம். கொஞ்சம் வச்சுருக்கோம். இப்போ இது மஞ்சப்பொடி, கருவேப்பிலை அப்புறம் போடுறோமா? அப்புறம் போட்டுக்கலாம். சரி, மஞ்சத்தூள். அப்போ அந்த வெங்காயம் லைட்டாக அப்படி போட்டு உடனே போடுறோமா? வெந்துடும். கலர் மாறிடும். ஓகே. ஸோ வெங்காயம் நீங்கள் போட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷத்தில் நாங்கள் மஞ்சத்தூள் போட ஆரம்பிச்சிட்டோம்.
சரி ஓகே மஞ்சள் போட்டோம் உடனே பொடி போடுறோமா? ஆமாம் சார் உடனே. என்ன பொடி? இந்த காரப்பொடி. ஓகே காரப்பொடி ஒன்று தான் இருக்குது, வேறு எதாவது பொடி இல்லை? இல்லை இல்லை இல்லை. எண்ணெயிலே எப்படி போட்டுருமா? ஆமாம் சார் இதிலே போட்டு வதக்கிட்டு புளியை ஊற்ற வேண்டியது அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கலர் மாறுறது அது மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆகாது. புளி தண்ணி ஊற்றினா கலர் பைண்டிங் கரெக்டாக வந்து. சரி ஓகே தான். இது ரொம்ப ஈஸி மெத்தடாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான் சார், ரொம்ப ஈஸி. பருப்பு மட்டும் ஊற வச்சு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சுட்டா குழம்பு பண்ணி ரெடி பண்ணிடலாம். இது ஏன்னா அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உடனே போட்டுரும் சார். புளி ஊற்றிடலாம் சார். இதுக்கப்புறம் புளி ஊற்றிடுமா? தண்ணி ஊற்றி. ஓகே இன்னும் தண்ணி வேணும்ல? நாங்கள் தண்ணியை வேணா இன்னும் ஊற்றலாமா? தண்ணி எவ்வளோ ஊற்றுவா? அது ஊற்றிடு. போதுமா அது? போதும் சார். ஓகே போட்டலாம் சார். உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டலாம். இந்தாங்க பெருங்காயம். இதுக்கப்புறம் உப்பு வேணும்ல? இந்தாங்க கருவேப்பிலை மட்டும் சார். கொத்தமல்லி வேணாமா? ஓகே கடைசியாக போட்டு. ஓகே ஸோ குழம்புக்கு பண்ண வேண்டியது போட வேண்டியது எல்லாம் போட்டாச்சு சார். இதுக்கப்புறம் அரைச்சி உருண்டை போட வேண்டியது. உருண்டை போட வேண்டியதான் வேலை. உருண்டை குழம்பு எல்லாரும் கஷ்டப்பட்டு செய்வாங்கன்னு நினைப்பேன் சார். ரொம்ப ஈஸி சார். ரொம்ப ஈஸி உருண்டை குழம்பு இருக்கும்போது இது ஆமாம் டக்குன்னு பண்ணிடலாம் நினைக்கிறேன். சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? சைடில் கொதிக்கிறோம். இது நம்ம வந்து அரைக்கணும் சார். சரி நம்ம இந்த இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சார். இப்போ இது அரைச்சலாமா? அரைச்சிடலாம் சார். அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி வெறும் உப்பு மட்டும் போட்டு அரைச்சா போதும். சரி ஃபைன். அப்போ அந்த அக்கறை கொடுத்து அரைச்சிடுவோம். சரி ஓகே இப்போ இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இதை அரைச்சி முடிச்ச பிறகு வந்து எப்படி வந்து உருண்டை பிடிச்சி போகிறோன்னு பார்க்கலாம். அதே டைமில் எப்படி அரைக்கணும் சொல்லவில்லையே. நான் வேறு நைஸாக இல்லை ஒரு 80% 80% போதும். ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே அது வழவழன்னு போயிடும். உருண்டை ரொம்ப ஹார்ட் ஆகிடும். சரி ஓகே நைஸாக அரைச்சா உருண்டை ஹார்ட் ஆகிடும். ஆமாம் அதே வந்து கொஞ்சம் குறக்குறன்னு வச்சா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ரொம்ப குறக்குறன்னு வச்சா உதுந்தும் போயிடும். சரி நல்லா 80%. நல்ல வேலை கேட்டேன்னா பாட்டு கொஞ்சம் சுசுறு போய் அரைச்சி வந்தால் நல்லா இருக்காது. சரி ஓகே நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சரி இப்போ அரைச்சாச்சு அந்த பக்குவத்துக்கு. இந்த பக்குவம் தான் சார். இது போதும்ல? போதும் சார். ஃபைனல். 1-2 பருப்பு கடல பருப்பு முழுசாக அங்கங்கே தெரியுது. ஆனால் இதில் வெந்தும்போது நல்லா இருக்கும். கரெக்டாக இருக்கும். சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்? வெங்காயம் போடணும். வெங்காயம் போடலாம். எல்லாத்தையும் போடலாம். எல்லாமே போடலாம். சரி ஓகே இதுக்கப்புறம் வேறு என்ன தேவை? பச்சை மிளகாய். இந்தாங்க எவ்வளோ பச்சை மிளகாய் பாதி வேணுமோ போடலாம் சார். இந்தாங்க உங்கள் கையாலே போட்டுருங்க. ஏன்னா ரெசிபி சொல்லி தரது நீங்கள் தான். ஓகே இதுக்கப்புறம் கொத்தமல்லி கேட்பீங்க, கருவேப்பிலை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றபடி வேறு இல்லை. பேசிக்காக வந்து நம்ம வீட்டில் அந்த வெங்காயம் இந்த பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி பக்கத்தில் இன்றைக்கி இது எல்லாத்தையும் போடுறோம். பச்சை கருவேப்பிலை போடுறோம். ஓகே ஃபைன். அப்புறம் பெருங்காயம் என்ன போடுங்க? ஓகே பருப்பு சேர்க்குற இடத்துல பெருங்காயம் மஸ்ட்டு. பெருங்காயம் நிறைய பேருக்கு வந்து அந்த ஜீரணத்துக்கோ இல்லை இந்த டைஜஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பெருங்காயம் நீங்கள் எடுத்துங்க. ரைட்டுங்களா? கரெக்டு தான் சார். அப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். மஞ்சள் தூள்லாம் போடுவீங்களா அதில்? சரி ஓகே டன். அப்படி நல்லா குழன்னு அரைச்சாச்சு. ஆமாம் சார். இப்படி போட வேண்டியது. அப்படி ஒன்றா போடுறோமா? சரி ஓகே போடுங்க. கொதிச்சு அந்த போட்ட உருண்டை மேலே எப்படி வந்துடணும். சரி டன். ஸோ 1 by 1 அப்படி போட்டுருவோம். டன். ஸோ இப்போ இதுமாதிரி போடும்போது பர்டிகுலராக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஸ்லோ ஃப்ளேமில் போடணும் அப்படின்னா இருக்கா இந்த இடத்துல? அந்த கொதி வந்து கொஞ்சம் கம்மியான இதெல்லாம் போடணும். அதிகமாக கொதிக்கக்கூடாது. இப்போ அது உருண்டை வருது பாருங்க. அது 1-2 வருது. அது போட்ட உருண்டை மேலே வருது. ரைட். அதுதான் பக்குவம் அதுக்கு. சரி ஓகே டன் போடுங்க. சார் எப்படி வந்து கேசரி பாயாசம் தக்காளி தொக்கு பிடிக்குமோ அது மாதிரி எனக்கு பருப்பு குழம்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா ரைஸ் எக்ஸ்ட்ரா போகும். அப்படி டக்குன்னு இறங்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு எனக்கு ஃபேவரட் ரெசிபி. சரி ஓகே நீங்கள் எல்லாத்தையும் போட்டு எனக்கு காமிக்கிறேன் சார். ஃபைன்.
உருண்டை எல்லாத்தையும் பிடிச்சி போட்டாச்சு சார். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி அந்த உருண்டை உடையாமல் ஹேண்டில் பண்ணணும்? ஏன்னா மிக்ஸ் பண்ணுற பக்கம் முக்கியம் இல்லை. கரெக்ட். அதை பற்றி சொல்லுங்கள். அது நம்ம நார்மலாக நம்ம இப்படி பார்க்கும்போது தெரியும் சார். அது வந்திருக்கா என்னன்னு. ஓகே, அப்படியே மேலே இந்த மாதிரி வருது. ஆமாம், இது வந்து அரை வேக்காடு இது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் எப்படி இருக்குது பாருங்க, நல்லா உருண்டையா அப்படி இருக்கு. எப்படி மணியாக இருக்குது. ரைட், நல்லா பெருசு பெருசு சைஸ் சூப்பராக. இது வந்து கொஞ்சம் நேரம் ஆனால் அந்த குழம்பே கட்டி பட்டுடும் உங்களுக்கு. ஓகே, அதிலே நம்ம பக்குவம் தெரிஞ்சு விடுங்க. கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இப்படி போட்ட உடனே மிக்ஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது சார், பண்ணக்கூடாது. உருண்டை உடஞ்சி போயிடும். உருண்டை உடஞ்சி அந்த மாதிரி தான் கேட்குறேன். இவங்களோட அனுபவத்தில் கேட்கும்போது வீட்டில் அடிக்கடி பண்ணுற ஒரு ரெசிபி, இவங்களோட சிக்னேச்சர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எனக்கு ரெடி ஆனே சொல்லுங்கள். இங்கே ரைஸோட எல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அப்புறம் டேஸ்ட் பண்ண வேண்டியது. ஓகே சார். சார் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு சார். ரெடி ஆகிடுச்சு. நல்ல உருண்டை வந்து அப்படியே நல்ல அந்த போடும்போது அந்த சைஸோட இப்போ வந்து வெந்த பிறகு நல்லா பெருசாக வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்னஸ் கொடுத்துருக்கோம். கம்மிங்க, நான் குழம்பு பார்க்கலாம். நான் கண்டித்து பார்க்குறேன். அந்த புளி தண்ணி கொதிக்க லைட்டாக கெட்டியாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பருப்பு உருண்டை போட்ட பிறகும் லைட்டாக அந்த கெட்டித்தன்மை, அந்த வளவளப்பு தன்மை சொல்லுவாங்க, அந்த மாதிரி. இது ஆற இன்னும் குழம்பு நல்லா கெட்டியாகிடும். சரி, ஓகே. இதுக்கப்புறம் ரெடியாக இருக்குமா? சாப்பிடலாமா? கொஞ்சோண்டு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி. எதுக்கு சுகர் போடுறீங்க? இது இந்த காரத்தன்மை இருக்குது, காரப்பொடி போட்டுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த சுகர் எடுத்துரும். சரி, ஓகே. அதனால் லைட்டாக கொஞ்சம் சுகர் போட்டு சிட்டிக்கு போடுங்க. சூப்பர். இதற்கு நானும் சக்கரை போட்டதில்லை. வெல்லம் போடலாமா? அதில் வெல்லம் போடலாம். போடுறவங்க போட்டுக்கலாம். ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சமாக டன், ஃபைன். சும்மா எவ்வளோ போட்டிருப்பீங்க? 1 ஸ்பூன் போட்டு. 1 ஸ்பூன். சரி, ஃபைன். அவ்வளோதான். சாப்பிட்டு பார்த்தலாமா? சாப்பிடலாம் சார். ரெடி, இந்தாங்க. ஓகே, டன். சாப்பிட்டு பார்த்தலாமா? சாப்பிடலாம். உருண்டை கொஞ்சம் குழம்பு போடுறது. நம்ம போடுங்க. அந்த குழம்பு இருந்தால் தான் மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்கும். இன்னொன்று பருப்பு உருண்டை வந்து ஊற தான் இன்னும் டேஸ்ட் இருக்கும். இது நாளைக்கு இருந்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் வச்சு நைட்டு சாப்பிடும் போது. ஆமாம். அப்பா சுட 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 குழம்பு. ஆமாம். எனக்கு லாஸ்ட்டாக டச்சு சக்கரை விட்றீங்களா? ஆமாம். அந்த ஒரு காரத்துக்கு, அந்த புளிப்புக்கு, அந்த ஒரு சக்கரை லைட்டாக இருந்தால் தான் அது நல்லா எடுத்து கொடுக்கும். ஆமாம். நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அந்த அந்த இனிப்புத்தன்மை லைட்டாக இல்லைன்னா வெறும் புளிப்பு காரம் மட்டும் இருக்கும். ஆமாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். சூப்பர். தேங்க்யூ சார். தக்காளி மசாலா இல்லாமல், தக்காளி இல்லாமல், சோம்பு இல்லாத ஒரு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு. ஐயோ, ஃபர்ஸ்ட் கிளாஸ் உருண்டை. ஆஹா, உருண்டையை பாருங்கள். உடைக்கும் போது அந்த உருண்டை அப்படியே உடைக்கும் போது அப்படி பூ மாதிரி இருக்குது, பஞ்சு போல் இருக்குது. அந்த அந்த ஹார்டாக இருக்க மாதிரிலாம் எதுவும் இருக்காது சார். இருக்காது. பாப்பா சூடாக இது நாளை வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் உருண்டை சாப்பிடலாம். உருண்டை நல்லா வந்திருக்கு. ஓகே சார். கொஞ்சம் நேரம் ஆகும்போது லைட்டாக நினைக்கிறேன். ஆனால் சாஃப்டாக இருக்குது. பயங்கர சாஃப்டாக இருக்குது. வெரி குட். இப்போ சூடாக கொதிக்கிறதுனால அப்படியே உடைக்க முடியல, அப்படியே ஒட்டிக்கும் சார் சூடு. அந்த மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். பருப்பு உருண்டை குழம்பு நானும் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த பருப்பு உருண்டை குழம்பு பக்குவம் வந்து வேறு. ஆமாம். வெரி குட். ஒன்னோட உடையவே இல்லை. இதான் ஹைலைட். இது உடையாது சார். இந்த பருப்பு உருண்டை குழம்புல உடையாம ஹைலைட்டாக சூப்பராக வந்திருக்கு. அந்த புளிப்பு, காரம், இனிப்பு மூணும் சேர்ந்து அந்த பருப்பு உருண்டை குழம்பு எக்ஸலண்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எனக்கு உங்கள் ஃபோன் நம்பர்லாம் கொடுங்க. கொடுக்குறேன் சார். சரிங்களா? புளிக்காய்ச்சல் நாங்கள் கடையில் ரெடி பண்ணுறோம். ஊறுகாய், கிடாரங்காய், நார்த்தங்காய், எலுமிச்சை, இந்த மாதிரி ஊறுகாய். அப்போ ஊறுகாய் வந்து டைப்ஸ் ஆஃப் ஊறுகாய், அதுக்கப்புறம் புளிக்காய்ச்சல், இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. உங்களுக்கு யாருக்கா வேணும்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இவங்களோட ஃபோன் நம்பரை தரேன். இந்த இதை பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா அவங்களோட சன் மிஸ்டர் விக்னேஷ் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் யாருக்காவது தேவைன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மங்களாம்பிகை வந்தீங்கன்னா கும்பகோணம் கோயிலுக்கு எப்படி சாமி கும்பிட போகிறீங்களோ அதே மாதிரி வந்து திருப்தியாக உட்காந்து சாப்பிட்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நம்பர். நீங்களும் இந்த குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் அது. என் பேர் லக்ஷ்மி. நாங்கள் வந்து கும்பேஸ்வரம் வடக்கு வீதியில் மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர் ஹோட்டல் வச்சுருக்கோம். நீங்கள் கோயிலுக்கு வரும்போது அவசியம் எங்கள் கடைக்கு விசிட் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் வந்து கடைக்கு விசிட் பண்ண எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பையன் ஃபோன் நம்பர் தரேன். பேர் விக்னேஷ். நான் ஃபோன் நம்பர் வந்து 98 94 79 30 31. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ சார். ஒரு சூப்பர் பருப்புண்ட குழம்பு. அந்த பருப்புண்ட குழம்பு அப்படியே மெதிங்கி அப்படியே மேலே நிற்கிறது. நிறைய இடத்துல பருப்புண்ட ஒன்று இடிச்சு டிராஃபிக்கில் போய் இடிச்சு சண்டை போட்டு உடஞ்சி போயிருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா
அப்படியே ஒன்று அப்படியே மேலே அந்த பூ மலர்ந்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்குவத்தில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஸோ மச். யார் வேணாலும் ஈஸியாக பண்ணலாம் சார். கண்டிப்பாக அது பார்த்துட்டு ரொம்ப ஈஸியான ரெசிபி நான் செஞ்சுருக்கிறேன். சமையலே தெரியாதவங்க பருப்பு உருண்டை குழம்பு செய்யணும்னா ஐயோ நான் வரமாட்டேன் செய்ய மாட்டேவாங்க. ஆனால் இந்த மெத்தடில் பண்ணாமல் கண்டிப்பாக பண்ணுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷோர் டெஃபினட்டாக இந்த ரெசிபியை நீங்கள் ஈஸியாக வீட்டில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ரெசிபியாக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த புளிப்பு, இனிப்பு, காரம் இந்த 3 சுவையும் சேர்ந்து அந்த பருப்பு உருண்டை குழம்பு. அதே டைமில் அந்த பருப்பையும் பார்த்தீங்கன்னா பருப்பு உருண்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் உடையாமல் சூப்பராக வந்துருக்கு. இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.